ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது ஏதோ பெரிய பெரிய விஷயம், அதெல்லாம் சாஃப்ட்வேர் ஃபீல்டு இல்லாட்டி கம்ப்யூட்டர் ஃபீல்டு, இங்கே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான்ப்பா செட் ஆகும், இதெல்லாம் நம்ம வாழ்க்கையை எப்படி அஃபெக்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி ஒரு காலகட்டத்தில் நாம் எல்லாருமே நினச்சிருப்போம். ஆனால் இன்றைக்கி சோஷியல் மீடியாவை திறந்து பார்த்தோம்னா இந்த இமேஜை பார்த்தீங்களா, இது நான் தான், இது ஏஐ உருவாக்குனது அப்படின்னு சொல்லி சமூக வலைத்தளத்தில் எல்லாருமே அந்த இமேஜை, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உங்களுடைய புகைப்படத்தை வைத்து உருவாக்கிய புகைப்படத்தை நிறைய பேர் பகிர்ந்துட்டு இருக்காங்க. ஸோ 10-12 இமேஜை நீங்கள் இன்புட்டாக கொடுக்கணும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு கடலில் மிதக்கிற மாதிரி, இல்லை மூணில் நிற்கிற மாதிரி, அப்படி இல்லைனா அவங்க கூட ஒரு சிங்கம் சண்டை போடுற மாதிரி, இல்லை நீங்கள் ஒரு வாரியர் மாதிரி, இந்த மாதிரி பல இமேஜஸ் அப்படிங்கிறத இன்றைக்கி நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் பகிர்ந்து வராங்க. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் இருக்குது, அதுதான் OpenAI அப்படிங்கிற நிறுவனம். இந்த OpenAI அப்படிங்கிற நிறுவனத்தினுடைய இன்னொரு படைப்பு இருக்குது. அந்த படைப்பை அவ்வளோ சுலபமாக நம்மளால் ஈஸியாக எடை போட்டுற முடிய மாட்டேங்குது. அது என்ன வேணாலும் செய்யும். ஒரு பாடல் எழுத சொன்னீங்கன்னா அது ஒரு பாடல் ஆசிரியராக மாதிரி பாடல் எழுதுது. உங்களுடைய பாஸுக்கு ஒரு லீவ் லெட்டர் எழுதணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணி கொடுத்தீங்கன்னா லீவ் லெட்டர் எழுதி தருது. இல்லைப்பா உங்களுடைய லவ்வருக்கு ஒரு ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்னா ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கான விதிமுறைகளை சொல்லி தருது. குக்கிங்க்கு எனக்கு இந்தந்த இன்க்ரீடியன்ஸ் இருக்குது, எனக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டால் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு எப்படி சுலபமான ஒரு குக்கிங்கை செய்யலாம் அப்படின்னு சொல்லி காண்பித்து தருது. கூகுளில் நம்ம எதையாவது ஒன்று சர்ச் பண்ணோம்னா ரிசல்ட் மட்டும்தான் வரும். ஆனால் இந்த இடத்துல போய் எதையாவது சர்ச் பண்ணிங்கன்னா A to Z உங்களுக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் வரும், தேவையில்லாத எதுவுமே வராது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு கண்டுபிடிப்பு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உலகில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த பரபரப்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறு, அந்த பரபரப்பை நீங்கள் எப்படி பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிற சுலபமான வழிமுறைகள். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். நான் சொல்லும்போதே சில நபர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு சொல்லி. ChatGPT அப்படிங்கிறது தான். இந்த ChatGPT அப்படிங்கிறது இன்றைய யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு ஏஐ அப்படின்னு சொல்லலாம், ஒரு ஏஐனுடைய மாடல் அப்படின்னு சொல்லலாம். டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி ஒரு அறிவிப்பு வருது. கிட்டத்தட்ட 10 லட்சம் யூசர்ஸ் இந்த ChatGPT அப்படிங்கிறதுக்குள்ளே இருக்காங்கப்பா என்பது தான். ஆனால் அது வெளியானதே ஒரு வாரத்துக்கு முன்னாடி. ஸோ ஒரு வாரத்தில் 10 லட்சம் யூசர்ஸ் அப்படிங்கிறத ஒரு சாட் ஆப்ளிகேஷன் இல்லாட்டி ஒரு சாட் மாடல் அப்படிங்கிறது உருவாக்கி விட்டது அப்படிங்கிறத புருவம் உயர்த்தி பார்க்க வைக்கிறது அந்த நிகழ்வு. OpenAI தான் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிறுவனம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இந்த OpenAI அப்படிங்கிற நிறுவனம் 2015 தொடங்கப்படுது. எலன் மஸ்க் அவர்கள்லாம் இதில் ஒன் ஆஃப் த ஃபவுண்டர் அப்படின்னு சொல்லலாம். 2018 பலவித பிரச்சனைகள், டெஸ்லா, ஸ்பேஸ் எக்ஸ்லலாம் என்னுடைய முழு கவனத்தையும் நான் செலுத்தப் போகிறேன் அப்படின்னு சொல்லி எலன் மஸ்க் அவர்கள் இந்த OpenAI விட்டு வெளியில் வரார். ஆனாலும் சின்னதாக ஒரு டீலிங் இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டுறாங்க. ஸோ OpenAI அப்படிங்கிறது 2018க்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னா, நிறைய விதமான புது புது கண்டுபிடிப்புகள் எல்லாமே பீட்டா டெஸ்டிங்க்கு மக்களிடையே கொடுக்குறாங்க. அதை ஒயிட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன செய்யலாம், OpenAI வெளியிடக்கூடிய ஏதாவது ஒரு மாடலை நீங்கள் சோதித்து பார்க்க வேண்டும் என்றால் சைன்அப் பண்ணலாம். சைன்அப் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர்லாம் பண்ணி நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணிங்கன்னா நீங்கள் அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி பலவிதமான மாடல்ஸை இவங்க வெளியில் கொண்டு வராங்க. இந்த மாடல்ஸ் எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸினுடையது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லும்போது 2 விதமான இன்னொரு டேர்ம் இருக்குது. மெஷின் லேர்னிங் இருக்குது, டீப் லேர்னிங் இருக்குது, நியூரல் நெட்வொர்க் அப்படிங்கிறது இருக்குது. அது என்னப்பா, இந்த மெஷின் லேர்னிங் மற்றும் டீப் லேர்னிங் அப்படிங்கிறது இது இரண்டுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சாதான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ChatGPT இருக்கட்டும், அப்படி இல்லைனா DALL-E இருக்கட்டும், DALL-E அப்படிங்கிற மாடல் வழியாகத்தான் நீங்கள் ஒரு விஷயத்த சொல்கிறீங்க, எனக்கு கடற்கரையில் உட்கார்ந்துருக்கிற பூனை மாதிரி இமேஜ் வேணும் அப்படின்னு சொன்னோடனே ஒரு பூனை கடற்கரையில் உட்கார்ந்துருக்கும். அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உருவாக்கக்கூடிய ஒரு புகைப்படம். நான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மாதிரி இருக்கிற மாதிரியான ஒரு புகைப்படத்தை எனக்கு தா அப்படின்னு சொல்லி நான் ஒரு சேட் அனுப்புனேன்னா ரஜினிகாந்த் எப்படி இருப்பாரோ, விக்கி வடிவில் எப்படி இருப்பாரோ அதே மாதிரியான ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணி தரும். இது எல்லாமே செய்யக்கூடிய மாடல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா DALL-E தான். அதே மாதிரி தான் ChatGPT அப்படிங்கிறது நான் சொன்ன டெக்ஸ்ட் டு ஒரு டெக்ஸ்ட், உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட்டை தரக்கூடிய இன்னொரு விதமான மாடல். DALL-E அப்படிங்கிறது டெக்ஸ்ட் டு இமேஜ் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதில் மெஷின் லேர்னிங் அப்படின்னு நம்ம பார்க்குறது, மெஷின் லேர்னிங்கை சிம்பிளாக சொல்லிடலாம். ஒரு டேட்டாவை வச்சு ரிசல்ட்டை கொடுப்பது தான் மெஷின் லேர்னிங், வேறு எதுவுமே இல்லை. கோடிக்கணக்கான டேட்டா இருக்கும். நாளுக்கு நாள் டேட்டா அப்படிங்கிறது, நீங்களாம் கேட்கலாம் டேட்டா அப்படிங்கிறது ஏன்றது என்னடா வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. வேறு ஒன்றுமே இல்லைங்க, மாதம் உங்களுக்கு எவ்வளோ செலவாகுது, இது ஒரு டேட்டா தான். நான் காய்கறி கடைக்கு போனேன், நான் இப்படி பார்பர் ஷாப்புக்கு போனேன், இல்லை இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டேன், இப்படி ஒவ்வொரு செலவுகளாக நம்ம செஞ்சுட்ருக்கோம். ஒரு நாளைக்கு ஒரு 500 ரூபாயிலேருந்து 700 ரூபா வரை செலவு பண்ணுறோம். 10 இடத்துலேருந்து 20 இடத்துல நம்முடைய பணத்தை கொடுத்து வாங்குகிறோம். இதே ஒரு மாதத்திற்கான அந்த ஒரு செலவுகளை பார்க்கணும்னா அத்தனை டேட்டாவை நம்ம எழுதி வைக்கணும். அதுதான் ஒரு ஹியூஜ் டேட்டா. ஸோ மனித மூளையால் இவ்வளோ பெரிய ஹியூஜ் டேட்டாவை ப்ராசஸ் பண்ண முடியாது.
ஆனால் ஒவ்வொரு தடவை நீங்கள் செலவு பண்ணும்போதும் வாங்கும்போதும் ஆன்லைனில் இருந்தது அப்படின்னா நீங்கள் பக்காவாக உங்களுடைய செலவுகள் எல்லாத்தையுமே ஆன்லைன்லேயே செஞ்சுட்டு இருக்கீங்க. உங்கள் டேட்டா அது எல்லாமே என்ன செஞ்சுட்டு இருக்கும், பேக்கப்பில் ஒரு சிஸ்டத்தில் ரெடி ஆகிட்டே இருக்குது, ஒரு சாஃப்ட்வேரில் அது எல்லாமே மானிட்டர் ஆகிட்டே இருக்குது. மாத கடைசியில் வந்து நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ செலவாயிருக்கு, அண்ணாச்சி கடையில் எவ்வளோ போயிருக்கு, ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்கு எவ்வளோ போயிருக்குங்கிற கம்ப்ளீட் ரிப்போர்ட்டை தர்றது தான் ஒரு மெஷின் லேர்னிங். ஸோ இந்த மெஷின் லேர்னிங் அப்படிங்கிறதுல இது ரிப்போர்ட்டை தர்றது மட்டும் கிடையாது, இன்னொரு விஷயமும் இருக்குது. நான் நிறைய டேட்டா கொடுக்குறேன், அதுலேருந்து ஒரு ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது அது செய்யும். அதாவது இந்த மாதம் எனக்கு 30,000 ரூபா செலவாயிருக்கு, அடுத்த மாதம் இவ்வளோலாம் எனக்கு செலவுகள் இருக்குது, என்னுடைய அமௌண்ட் நான் எவ்வளோ சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். ஸோ இவ்வளோ நாள் அந்த மாடலுக்கு கிடைச்ச இல்லாட்டி அந்த மெஷின் லேர்னிங்க்கு கிடைச்ச டேட்டாவெல்லாம் ப்ராசஸ் பண்ணி அடுத்த மாதம் உனக்கு இவ்வளோ செலவாகும்னு சொல்கிறத ப்ரெடிக்ட் பண்ணும். இந்த ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப அக்யூரேட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு சின்னதாக ஒரு விஷயம் புரியணும்னா, நோயாளிகள் ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய பல கோடி மனிதர்களுடைய அந்த நோயாளிகள் அவங்க வந்தது, அவங்களுக்கான சிம்டம்ஸ் இதெல்லாம் டேட்டாவாக ஃபீட் பண்ணிட்டாங்கன்னா, எனக்கு ஒரு சிம்டம் இருக்குது, அந்த சிம்டம் கேன்சர்னுடையதானா அப்படிங்கிறத வித்தின் ஒரு செகண்டுக்குள்ளே அந்த சிஸ்டம் எனக்கு தந்துடும். ஸோ டேட்டாவை வச்சு அதுக்கான ரிசல்ட் இல்லாட்டி அதுக்கான ஒரு ப்ரிடிக்ஷனை பண்ணுறது தான் மெஷின் லேர்னிங். அப்படின்னா டீப் லேர்னிங் அப்படிங்கிறது இங்கே தான் நியூரல் நெட்வொர்க் அப்படிங்கிறது விளையாடுது. நியூரல் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லும்போது நோட் அப்படிங்கிறது உங்கள் மனசில் வரட்டும். இந்த நியூரல் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லும்போது மூளை சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு வேர்டிங்காக நமக்கு மனசில் வருது இல்லை? ஆமாம், மூளைக்கான சிக்னலை கொண்டு போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூரான்ஸ் தான். நான் பார்த்துட்டு இருக்கேன், நான் நடக்கணும், நான் சுவாசிக்கணும், அதே நேரத்தில் நான் யோசிக்கணும். இந்த 4 விஷயத்தை இந்த நியூரான்ஸ் அப்படிங்கிறதுனுடைய கட்டளை வழியாக மூளை நமக்கு ஒவ்வொரு விஷயமா செஞ்சு வருது. மூளையிலேருந்து வரக்கூடிய சிக்னலை நியூரான்ஸ் நரம்பு மண்டலத்துக்கு கொடுக்குது, நாம் கை அசைக்கிறோம், நம்ம சுவாசிக்கிறோம், இதெல்லாமே செஞ்சுட்டு இருக்கோம். இந்த 4 விஷயத்துக்கும் கோஆர்டினேஷன் இல்லைனா, நான் சுவாசிக்கும் போது நடக்கக்கூடாது, இல்லாட்டி நடக்கக்கூடிய அந்த சிக்னல் என் மூளையில் ப்ராசஸ் ஆகலைன்னா நான் சுவாசிக்கும் போது நடக்க மாட்டேன், நான் நடக்கும்போது நான் சுவாசிக்க மாட்டேன், பிரச்சனை வரும், நம்ம செத்து போயிடுவோம். ஸோ ஒரே நேரத்தில் பலவிதமான இன்புட்டை எடுத்து அந்த இன்புட்டை சரியான இடத்துல ப்ராசஸ் பண்ணி சரியான அவுட்புட்டாக ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் நம்முடைய மூளையினுடைய வேலை. இல்லை அந்த மூளைக்கு கட்டுப்பாடுகளை கொடுக்க மூளையிலிருந்து கட்டுப்பாடை வாங்கக்கூடிய நியூரான்களுடைய வேலை. நியூரான் அப்படிங்கிறத அப்படியே நோடாக மாற்றிக்கோங்க. இதுதான், வேறு எதுவுமே கிடையாது இந்த டீப் லேர்னிங் அப்படிங்கிறது. நான் முதல்ல சொன்ன கம்ப்யூட்டர் இல்லாட்டி மெஷின் லேர்னிங் அப்படிங்கிறதுல டேட்டாவை ஆல்ரெடி நம்ம கொடுத்துருவோம், அதை ப்ராசஸ் பண்ணி வச்சுருப்பாங்க, ஒரு மாடலாக கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாடலில் நான் சொன்ன மாதிரி எனக்கு இவ்வளோ சிம்டம்ஸ் இருக்குது கேன்சர் அப்படின்னு சொல்லும்போது அந்த மாடல்லேருந்து சர்ச் பண்ணி நமக்கு ஒரு ரிசல்ட்டை தரும். இதில் வந்து புதுசான டேட்டாவை இது ஆராய்ச்சி பண்ணவே செய்யாது மெஷின் லேர்னிங்கை பொறுத்த வரைக்கும். ஆனால் இந்த டீப் லேர்னிங்கை பொறுத்த வரைக்கும் இன்புட் அப்படிங்கிறது ரன் டைமாக கூட இருக்கலாம். நிறைய இடத்துலேருந்து நிறைய ஒரு நெட்வொர்க் நோட்ஸ் அப்படிங்கிறது நிறைய ஒரு இன்புட் டேட்டான்னு வச்சுக்கோங்களேன், இல்லாட்டி நிறைய மாடல்னு வச்சுக்கோங்க. பல நோடுகளை ஒன்றிணைத்து அந்த நோடில் நான் கொடுக்கக்கூடிய இன்புட் சிம்டம்ஸை கொடுக்கும்போது நேற்று அந்த ஒரு காவேரி ஹாஸ்பிட்டல்லேருந்து எனக்கு ஒரு டேட்டா வந்துக்கிட்டே இருக்கும், அது ஒரு நோடாக வச்சுக்கோங்க. இந்த பக்கம் எம்ஹெச் அப்படிங்கிற ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு டேட்டா இருக்குது, அது ஒரு நோடாக வச்சுக்கோங்க. நான் கொடுக்குற சிம்டமை ரன் டைமாக அந்த காவேரி இல்லாட்டி எம்ஹெச் அப்படிங்கிற ஹாஸ்பிட்டல்லேருந்துலாம் வரக்கூடிய அந்த இன்புட்டை வச்சு சோதித்து ஒரு அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த அவுட்புட்டை மறுபடியும் வெரிஃபை பண்ணுறதுக்கு மறுபடியும் கொஞ்சம் லேயர்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இன்புட் நோட்ஸ் இருக்குது, அவுட்புட் நோட்ஸ் இருக்குது, அது மத்தியில் கொஞ்சம் ஹிடன் நோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முடிவுகளை எப்படி எடுக்கணும், அதுதான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது மெஷின் லேர்னிங் ப்ளஸ் டீப் லேர்னிங் இதை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு என்டையர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இந்த இடத்துல தான் நம்ம பார்க்கக்கூடிய இந்த ChatGPT மற்றும் DALL-E அப்படிங்கிற இந்த 2 மாடல்ஸ் அப்படிங்கிறது வருது. நான் சொல்கிறேன், ரஜினிகாந்த் மாதிரியான ஒரு புகைப்படத்தை விக்கியினுடைய புகைப்படத்தை வைத்து உருவாக்கு அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் நான் கொடுத்தேன்னா ஃபர்ஸ்ட் ரஜினிகாந்த் அப்படிங்கிற நோட்ஸ் எல்லாம் அது கலெக்ட் பண்ணும். அந்த ரஜினிகாந்த் அப்படிங்கிற நோட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி விக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய என்னுடைய புகைப்படத்தை ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். என்னுடைய புகைப்படத்தில் கண் எங்கே இருக்குது, அதில் ரஜினிகாந்தனுடைய கண் எப்படி போட்டால் எப்படி கரெக்டாக இருக்கும், ரஜினிகாந்த் நடிக்கக்கூடிய படங்களில் எந்த மாதிரியான பேக்ரவுண்ட் இருக்கும், அவர் எந்த மாதிரியான ஸ்டைல் பண்ணுவார், எந்த மாதிரியான ட்ரெஸ் பண்ணுவார் அப்படிங்கிறத இதுக்கு கொடுத்துருக்கிற அந்த மெஷின் லேர்னிங் டேட்டா செட்டை வச்சு அதை ஐடென்டிஃபை பண்ணி இருக்கக்கூடிய நியூரல் நெட்வொர்க் வழியாக பல இன்புட்ஸையும் ஒன்றிணைத்து நமக்கு ஒரு அவுட்புட் தரும். பார்க்குறதுக்கு அச்சலாக இருக்கும். இனிமே நான் சொல்லக்கூடிய விஷயங்களை இன்னும் கொஞ்சம் ஆழமாக கேட்டு பாருங்க. எனக்கு ஒரு சாங் வேணும், அந்த சாங் நான் மழையில் நனைகிற மாதிரி அதே நேரத்தில் என்னுடைய சோகமான ஒரு சாங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்கிற கொஞ்சம் இன்புட் வேர்ட்ஸ். இந்த இன்புட் வேர்ட்ஸை மட்டும்தான் நான் கொடுப்பேன், அது லிரிக்ஸ் எழுதி தரும். நேற்று நானும் இந்த OpenAI அப்படிங்கிற வெப்சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு த்ரில்லர் ஸ்டோரியை எனக்கு கிரியேட் பண்ணித்தா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அது த்ரில்லர் ஸ்டோரியை தருது. அது தந்த உடனே கொஞ்சம் கீழே ஓகே முடிஞ்சிருச்சு, த்ரில்லர் ஸ்டோரி நல்லா இருக்கான்னு சொல்லி கேட்குது. நான் திருப்பி அனுப்புகிறேன், இல்லை இன்னும் கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்கிறேன்.
அதை மறுபடியும் எந்த இடத்துல விட்டுட்டு இருந்துச்சோ, அதாவது ஒரு 2 நபர்கள் ஒரு ஃபாரஸ்ட்லேருந்து ஓடி வராங்க, அவங்க வீட்டுக்குள்ளே வராங்க அப்படின்னு சொல்லி ஒரு த்ரில்லர் ஸ்டோரி முடியுது. நான் மறுபடியும் கண்டினியூ பண்ண சொல்கிறதுனால எந்த இடத்துல அந்த ஸ்டோரி முடிந்ததோ அந்த இடத்துலேருந்து மறுபடியும் கண்டினியூ ஆகுது. அவங்க வீட்டுக்குள்ளே இருந்தாங்க, ஆனால் திடீர்னு ஒரு சப்தம் கேட்குது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதுவாக யோசிச்சு இல்லாட்டி அதுக்கு கொடுத்துருக்கிற டேட்டா செட்டெல்லாம் வச்சு அது என்ன செய்யுது, ஒரு கதையை உருவாக்கி தருது. ஸோ ஒரு கதையாசிரியராக அதனால் மாற முடியும், ஒரு ப்ரோக்ராமராக அது மாற முடியும். அதாவது GPT-3 அப்படிங்கிற ஒரு மாடலை OpenAI கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி வெளியே விடுறாங்க. GPT-3, GPT-2 இதெல்லாம் வந்து ஒவ்வொரு மாடல், அதாவது ஒவ்வொரு டேட்டா செட்டுன்னு வச்சுக்கோங்க. புரிகிற மாதிரி சொல்லப்போனால் GPT-2 அப்படிங்கிற ஒரு மாடலை இறக்கும்போது கிட்டத்தட்ட 50 லட்சம் வெப்சைட்டினுடைய டேட்டாவை இவங்க இன்புட்டாக கொடுக்குறாங்க. GPT-2க்கு நான் சொல்கிறேன், 50 லட்சம் வெப்சைட்டினுடைய டேட்டா. அது எந்த வெப்சைட்லாம் நமக்கு தெரியாது. வெப்சைட்டினுடைய டேட்டாவை எடுத்து, நான் சொன்னேன் டேட்டா நிறைய கொடுக்க அதனுடைய ப்ரிடிக்ஷன், அதனுடைய அவுட்புட் ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். ஸோ 50 லட்சம் வெப்சைட்டினுடைய டேட்டாவை எடுத்து GPT மாடல் அப்படிங்கிறத உருவாக்குறாங்க OpenAI அப்படிங்கிற நிறுவனம். அதாவது எலன் மஸ்க் அவர்களால் உருவாக்கப்பட்ட, எலன் மஸ்க் மாதிரி நிறைய பேர் சேர்ந்து உருவாக்கப்பட்ட OpenAI நிறுவனம் 50 லட்சம் வெப்சைட்டை இதனுடைய மாடலாக கொடுக்குறாங்க. ஸோ இந்த GP2 அப்படிங்கிற அந்த மாடலில் நான் 3 வார்த்தைகள் எழுதி 4வதா என்ன வார்த்தை வரும் அப்படிங்கிறத மட்டும்தான் கேட்க முடியும். அதுதான் GP2. அது 4வதா இந்த வார்த்தை வரும்டா அப்படின்னு சொல்லி எனக்கு தரும். GPT-3ல அதை அட்வான்ஸ் பண்ணுறாங்க. முதலாவது 50 லட்சம் டேட்டா வெப்சைட்லேருந்து தான். எவ்வளோ கோடி டேட்டாவை இதுக்குள்ளே வச்சுருக்காங்கிறது இன்னும் யாருக்கும் தெரியாது. ஏன்னா இதனுடைய ஒயிட் பேப்பர் வெளியில் வரவே இல்லை. என்ன மாதிரியான டேட்டா, அதுக்கான டேட்டா செட் எங்கேருந்து எடுத்தாங்க, எந்த வெப்சைட்ஸினுடைய டேட்டா, ஒட்டுமொத்தமாக அதனுடைய பேராமீட்டர்ஸ்னுடைய அளவு என்ன. GP2 அப்படிங்கிற அந்த ஒரு மாடலுக்கான பேராமீட்டர்ஸ்னுடைய அளவு மட்டுமே 150 பில்லியன் அப்படின்னு சொல்கிறாங்க. 150 பில்லியன் பேராமீட்டர்ஸை வச்சு, அதாவது டிஃப்ரெண்ட் சர்ச்சிங் டேர்ம் எல்லாம் கொடுத்தா அது நமக்கு அவுட்புட் தரும். அப்படின்னா GPT-3 அப்படிங்கிறதுல இன்னும் பல கோடி விஷயங்கள் சேர்க்கப்பட்டிருக்கலாம். இதுதான் GPT-3 ஆக உருவாகுது. இந்த GPT-3 அப்படி கண்டுபிடிச்ச உடனே அதுலேருந்து இன்னொரு செட்டை வெளியில் கொண்டு வராங்க. அதுதான் கோடெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோடெக்ஸை கேட்கும்போது சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருந்தீங்கன்னா நீங்கள், இல்லை உங்களுக்கு ப்ரோக்ராமிங்கை பற்றி ஏதாவது ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா உங்கள் வயிற்றில் புளிய கரைக்கும். வேறு எதுவுமே இல்லைங்க. கோடெக்ஸ் அப்படிங்கிற அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸினுடைய அந்த OpenAI ஒரு மாடல் உங்களுக்கு ஒரு சாட் பாக்ஸ் மாதிரி தருவாங்க. நான் சாட் பண்ணுறேன், ஃபைண்ட் த ஃபிபோனசி சீரிஸ், இல்லாட்டி ஃபிபோனசி சீரிஸினுடைய ப்ரோக்ராம் எனக்கு எழுதித்தா அப்படின்னு சொன்னோன்னே ஃபிபோனசி சீரிஸினுடைய ப்ரோக்ராம் எனக்கு லிஸ்ட் பண்ணும். எனக்கு ஒரு வெப்சைட் வேணும், அந்த வெப்சைட்டில் டாப் ரைட்டில் டைட்டில் வேணும், இந்த சைட் இந்த லேஅவுட் வேணும் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில், நார்மல் இங்கிலீஷில் நான் எழுதி கொடுத்தேன்னா ஒரு வெப்சைட்டுக்கான கோட், அதுக்கான சர்வர் கோட், அதை எப்படி நம்ம டெப்ளாய் பண்ணணும், இதை எல்லாத்தையுமே நமக்கு கோடெக்ஸ் அப்படிங்கிற இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தந்துடும். அந்த மாடல் நமக்கு தந்துடும். நல்லா இருக்குல்ல? அப்படின்னா நான் ப்ரோக்ராமே எழுத வேண்டாமே. கூகுளில் போய் நம்ம சர்ச் பண்ணணும் ஃபிபோனசி சீரிஸ்னா என்ன, அது இந்த சி ப்ரோக்ராம்னா ஜாவா ப்ரோக்ராமிங்கா அப்படின்னு சொல்லி நான் சர்ச் பண்ணி ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி ஒட்டுமொத்தமாக ஒரு சாட் விண்டோவில் எனக்கு ஒரு ப்ரோக்ராம் எழுத முடியும். இதை வச்சு நிறைய பேர் இப்போ ஆப்ளிகேஷன், பெரிய பெரிய கேம் எல்லாமே டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஹை அக்யூரேசியாக இருக்கக்கூடிய கேம்ஸ் எல்லாமே வெறுமனே இங்கிலீஷில் மட்டுமே டைப் பண்ணி கோட் எடுத்து அதை கம்பைல் பண்ணி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சரிடா, இதுக்கு பக் வரும்ல, பக்கை யார் நிவர்த்தி பண்ணுவா? அதுக்கு தான் இப்போதைக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸாக இருக்கக்கூடிய நம்மளே மாதிரியான ஆட்கள் இருக்காங்க. ஸோ அந்த கோடை கம்பைல் பண்ணி அதில் ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன செய்கிறோம், சரிப்படுத்துகிறோம். ஆனால் அடுத்ததா GPT-3க்கே இவ்வளோனா GPT-4-5லாம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக எரர் எல்லாம் என்ன செய்ய ஆரம்பிக்கும், அதுவே நிவர்த்தி பண்ண ஆரம்பிக்கும். வேறு எதுவுமே இல்லைங்க. மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் BugLab அப்படிங்கிற ஒரு டீப் லேர்னிங் மாடலை உருவாக்குறாங்க. ஒரு கோடை கொடுத்தீங்கன்னா அந்த கோடில் என்ன எரர் இருக்குது, அதை எப்படி சரிப்படுத்தலாம் அப்படிங்கிறத இந்த BugLab செய்யக்கூடிய வேலை. ஸோ கோடெக்ஸ் எழுதுறாங்க, BugLab கண்டுபிடிக்கிறாங்க. இதை கம்பைல் பண்ணுற வேலை மட்டும்தான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு. ரொம்ப விசித்திரமாக இருக்குல்ல? வேறு எதுவுமே இல்லை. பாடலாசிரியர்லாம் தேவையே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. பாடலாசிரியர் நாளைக்கு இது தமிழ்லையா இல்லாட்டி ஆங்கிலத்திலேருந்து ஹிந்தி, இங்கிலீஷு, மலையாளம் அப்படிலாம் சொல்லி வரும்போது நீங்கள் பாட்டுக்கு எனக்கு கொலவெறி மாதிரி ஒரு சாங் வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தா போதும், ஒரு சாங் வந்துடும். பாடுறதுக்காக மட்டும் நீங்கள் போதும். அதுவும் நீங்கள் வேண்டான்னு சொல்கிறாங்க. டெக்ஸ்ட் டு ஸ்பீச் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்குள்ள வந்துருச்சு. நீங்கள் இந்த பாடலை ஒரு ஸ்பீச் கொடுக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா அது பாடி காண்பிக்கும். எனக்கு இந்த ராகம் வேணும் அப்படின்னு சொல்லி இன்புட் மட்டும் கொடுத்தா போதும். இந்த இடத்துல எனக்கு இந்த மாதிரியான ட்ரம் செட் வேணும் அப்படின்னு சொல்லி மட்டும் கொடுத்தா போதும், அது மியூசிக்கும் போட ஆரம்பிச்சிடும். இது எல்லாமே இப்போ அவைலபிள். இதை விட இன்னும் கூடுதலான விஷயங்கள். சரி, DALL அப்படின்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, DALL நீங்கள் வேணால் தேடி பாருங்கள். இந்த DALL அப்படிங்கிறதும் OpenAI ப்ராடக்ட் தான். இந்த ChatGPT அப்படிங்கிறதும் OpenAI ப்ராடக்ட் தான். ஒரு கட்டம் வர தான் இதை ஃப்ரீயாக கொடுப்பாங்க.
அதுக்கு பிறகு இது என்ன செஞ்சிருவாங்கன்னா யூசர்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணி இது தன்னைத்தானே மறுபடியும் சுய பரிசோதனை செஞ்சு சரிப்படுத்திக்கிடும்னா மறுபடியும் மனிதர்கள் என்னெல்லாம் தேடுறாங்களோ அதெல்லாம் ஒரு டேட்டா செட்டாக வச்சு மனிதர்கள் மறுபடி வந்து இந்த சாட் ஜிபிடியை அப்கிரேட் பண்ணுவாங்க. இதை RLHF அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டீப் லேர்னிங்கில் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் ஃப்ரம் ஹியூமன் ஃபீட்பேக்ல இருந்து மறுபடியும் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் புதுசாக இந்த டீப் லேர்னிங்கில் புதுசாக சில விஷயங்கள் சேர்ப்பதை தான் RLHF அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு 5 வருடங்கள் நம்ம இதே மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா 6வது வருடத்திலிருந்து இந்த சிஸ்டத்துக்கு எந்த எரரும் இருக்காது. ஏன்னா 5 வருடங்கள் மனிதர்கள் கொடுக்குற ஃபீட்பேக்கை வச்சு அதனுடைய அப்கிரேட் வெர்ஷன் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த அப்கிரேட் வெர்ஷனை மட்டும்தான் அவங்களால டெஸ்ட் பண்ண முடியுமே தவிர ஃபைனல் வெர்ஷனை அவங்க விலைக்கு விற்பாங்க, இல்லாட்டி மானடைசேஷன் கொண்டு வருவாங்க. உதாரணத்துக்கு நான் ஒரு பாடல் எழுதுறா அப்படின்னு சொல்லி பாடல் எழுதுறதுக்கான அந்த கமெண்ட் கொடுக்கும்போது பாடல் வரிகள் 5 வரிகள் வரும், 6வது வரி வேணும்னா இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பாருன்னு சொல்லி நிற்கும். இதெல்லாம் வரப்போகுது. ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்திருக்கும். இன்னும் பிரம்மாண்டமான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. இந்த டாலி அப்படிங்கிறதுக்கான பெயர் எப்படி வந்தது, அதுக்கு பின்னாடி இமேஜஸ் எல்லாம் எப்படி அது சரியாக பயன்படுத்துது, இல்லாட்டி எப்படி அது கொண்டு வருது, அதுக்கு பின்னாடி வேறு ஏதாவது இதே மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் ஏதாவது இருக்குது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அடுத்ததாக என்னென்ன இண்டஸ்ட்ரியில் வரப்போகுது, இது எல்லாத்தையும் இன்னொரு பதிவில் பார்க்கலாம். இது உண்மையிலேயே உங்களுக்கு பிரம்மாண்டமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய லைக், கமெண்ட். ஏன்னா ரொம்ப பெரிய அளவில் இதுக்காகவே நான் படிச்சிருக்கேன். நிறைய விஷயங்கள் எளிமையான முறையில் உங்களுக்கு புரிய வச்சிருக்கேன் நான் நம்புகிறேன். அதுக்கான ஒரு வாழ்த்தா உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய லைக்கையும் இங்கே பகிரலாம். உங்கள் நண்பர்களுக்கு இதை பகிர்ந்து இந்த மாதிரி வந்துட்டு இருக்கடா தம்பிகளா, அண்ணன்களா, உறவுகளா, நண்பேண்டா, தோழிகளே, சீக்கிரமாக நம்ம அதுக்கு தகுந்தது போல் ரொம்ப அட்வான்ஸ்டாக மாறணும் அப்படிங்கிறத மட்டும் எல்லாருக்குமே ஞாபகப்படுத்திக்கோங்க. என் கடமையை நான் சரியாக செஞ்சுட்டேன், உங்கள் கடமை நீங்கள் சரியாக செய்வீங்கன்னு நம்புகிறேன். நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.